ஹே காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு பிஏ இன் ஆக்ஷன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பவர்குரியில் எப்படி பேசிக் டேட்டா கிளீனிங் பண்ணலாம்ட்டு. ஸோ நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்த பிவட் சீரீஸ் பிவட்ஸில் பார்த்துருந்தோம் அந்த டேட்டா கிளீனிங் எப்படி பண்ணுறது. பிகாஸ் டேட்டா கிளீனிங் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸில் ஒரு முக்கியமான பார்ட். அண்ட் இந்த டேட்டா கிளீனிங் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்கிறது, மல்டிபிள் ஸ்டெப்ஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் வேறு வேறு விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் இந்த லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு போக முதல் ஸோ இன்னொரு அனலிட்டிக்ஸ் என்னென்னா, நம்ம சேனல் பார்த்ததில் ஜஸ்ட் 6.3% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீதியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். எஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா செட் எடுத்துருக்கேன். அதாவது நாங்கள் ஏர்லியாக பண்ண டேட்டா கிளீனிங்கை விட இப்போ எப்படி ஈஸியாக ஜஸ்ட் பட்டன்ஸை வச்சு டேட்டா கிளீனிங் பண்ணலான்னா பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக பட் ஆல்சோ ஃபாஸ்டஸ்ட் வே. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டா செட் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது யூஷுவல் ஒரு சேல்ஸ் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக பவர்குரிக்கு சேஞ்ச் பண்ண. ஸோ ஐ எம் செலக்டிங் த டேட்டா. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் யூஷுவலாகவே லாஸ்ட் வீடியோவில் காட்டின மாதிரி எப்படி பவர்குரிக்கில் போடணும்னா, ஸோ இந்த டேட்டான்னு இருக்குது. ஸோ இந்த டேட்டாக்குள்ளே போயிட்டு, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ ஒரு டேபிளை கிளிக் பண்ணியிருக்கோம். டேபிள் ஒரு ரேஞ்ச். ஸோ இப்போ இது ஒரு ரேஞ்ச் பிகாஸ் நாங்கள் டேபிளை கன்வெர்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நாங்கள் இதில் ஃப்ரம் டேபிள் ஒரு ரேஞ்சை கொடுத்து போகலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரம் டெக்ஸ்ட் டு சிஎஸ்வி, ஃப்ரம் வெப், ஃப்ரம் பிக்சர்ஸ். இந்த ஆப்ஷன் எல்லாமே நாங்கள் இந்த சீரீஸில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஓகே, நான் இப்போ வந்து ஃப்ரம் டேபிள் ரேஞ்சை கொடுத்துறேன். ஓகே, இந்த ரேஞ்ச் காட்டுது. கிரியேட் டேபிள். ஓகே, ஃபைன். இப்போ நம்மளோட பவர்குரி எடிட்டர் லோட் ஆகிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பவர்குரி எடிட்டர். ஸோ இப்போ பார்த்தோம்னா இதில் என்னென்ன கிளீனிங் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாப் 2 ரோஸ் தேவையில்லை. பிகாஸ் அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த column 2 இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டோட்டல் மட்டும் தான் இருக்குது. பிகாஸ் நாங்கள் வந்து டோட்டல் சும்மாவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பிவட்டில் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வச்சு சம்மரைஸ் பண்ணோம்னா அந்த டோட்டல் வந்துடும். ஸோ அதுக்கு நமக்கு டோட்டல் வந்து ஒரு செப்பரேட் காலமில் போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் அந்த டோட்டல் இருக்கிற ரோவையும் ரிமூவ் பண்ணிடலாம். தேர்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த டேட் அண்ட் பிளேஸ், அதாவது இந்த டேட்டுக்கும் லொக்கேஷனும் ஒரே செல்லில் இருக்குது. ஸோ அதை செப்பரேட் பண்ணி வேறு வேறு செல்லில் போடணும். அண்ட் ஆல்சோ ஃபைனலாகவே இந்த டேட்டா ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடணும். கூல். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் எப்படி இந்த 2 ரோஸ் ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ரோஸ்ன்னு இருக்கும். அதாவது ஹோம் ரிபனுக்குள்ள ரிமூவ் ரோஸ்ன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் டாப் ரோஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா ஓகே இங்கே கேட்கும் டாப்லேருந்து எத்தனை ரோஸ் ரிமூவ் பண்ணணுன்ட்டு. ஸோ எங்களுக்கு இப்போ 2 ரோஸ் ரிமூவ் பண்ணணும். ஓகே பண்ணேன்னா ஓகே அந்த 2 ரோஸ் ரிமூவ் ஆகிட்டு அண்ட் ஆல்சோ நாங்கள் பண்ண சேஞ்ச் வந்து இந்த சைடில் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ செகண்டாக இந்த குளமை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே போயிட்டு ரிமூவ் குளம் கிளிக் பண்ணேன்னா அந்த குளம் ரிமூவ் ஆயிடும். ஸோ இங்கே அப்டேட் ஆயிரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நல்லன்னு இருக்கிறது தான் டோட்டல் வேல்யூ. ஸோ இந்த ஃபில்டரில் போயிட்டு நல்ல ரிமூவ் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து இந்த டேட்டையும் லொக்கேஷனையும் செப்பரேட் பண்ணணும். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெக்ஸ்ட் காலம்னு ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணோம். அதாவது டெக்ஸ்ட் காலம் ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டிலிமிட்டரை வச்சு அந்த சென்டென்ஸை பிரேக் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் காலம்ன்ட்டு. ஸோ அந்த ஸ்ப்ளிட் காலம் கிளிக் பண்ணோம்னா எக்ஸலை விட இல்லை அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஸ்ப்ளிட் காலம் பை டெலிமிட்டர் கொடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோலன், கொமா, ஈக்குவல் சைன், செமிகோலன், ஸ்பேஸ், டேப், ஓ கஸ்டம். நமக்கு இப்போ ஸ்பேஸ் வச்சு தான் பண்ணணும். பட் இதே நாங்கள் ஸ்பேஸ் வச்சு எக்ஸலில் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 குலமாக பிரேக் ஆகும். பட் இதே இடத்துல 3 குலமாக பிரேக் ஆகும். பிகாஸ் இந்த நியூயார்க்லேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதான் அந்த எக்ஸலுக்கும் பவர்குரிக்கும் இருக்க அந்த மேஜர் டிஃப்ரெண்ட். பிகாஸ் இதில் வந்து அந்த டேட்டா கிளீனிங் எவ்வளோத்துக்கு ஈஸியாக செய்யலாமோ அதுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸோ எக்ஸல் வச்சு பண்ணோம்னா அகெயின் அதை நியூயார்க்குன்னு வரும். ஸோ அந்த ரெண்டையும் இன்னும் கண்டெக்ட் பண்ணி போடணும். இங்கே அந்த ஃபீச்சர் இங்கே அந்த இஷ்யூ இல்லை. ஏன்னா இந்த ஸ்பிளிட் ஆட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் டிலிமிட்டர் ஓ ரைட் மோஸ்ட் டிலிமிட்டர் இருக்கும். ஓ ஈச் occurrence ஆஃப் த டெலிமிட்டர், அதாவது
இது லெஃப்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட்டாக வர பாயிண்ட்டை வச்சு பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் பண்ண தேவையில்லை. ஒரு எல்ஸ் ரைட்டில் வர லாஸ்ட்டாக இருக்க வச்சு பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லை. இல்லாட்டி ஒவ்வொரு டைம் அந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் வரும்போதும் அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணணும். ஸோ நமக்கு லெஃப்ட் வந்தால் மட்டும் காணும். அதாவது லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டாக வர்ற ஸ்பேஸுக்கு மட்டும் பிரேக் பண்ணால் காணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் ஸ்பிட் பண்ணி குழம்புக்கு போடாமல் ரோஸுக்கு போகிற மாதிரி. ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஒரு நீட் வந்துச்சுன்னு நாங்கள் அதையும் பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் கிளிக்கிங் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா column 1.1 1.2 column 3. ஸோ இதெல்லாம் நாங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். டேட் லொகேஷன் சேல்ஸ். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு யூனிக்காக இல்லை. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து என் பை கேபிட்டலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என் கேபிட்டலாக இருக்குது, பை வந்து சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார் லண்டன் இங்கே பார்த்தீங்கன்னா எல் கேபிட்டலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இந்த குழம்பு கிளிக் பண்ணிவிட்டு we are going to transform. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் இருக்கும். இந்த ஃபார்மட் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட்னு இருக்கும். இது பண்ணால் ஓகே அது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும். நான் ஃபைன். நம்ம டேட்டா ஓரளவுக்கு கிளென்ஸ் ஆகிட்டு தென் ஃபைனலில் நாங்கள் இந்த டேட்டா ஃபார்மட்டை செக் பண்ணுறோம். இது டேட் ஓகே, இது லொக்கேஷன் ஓகே, பட் இது வந்து கரன்சியாக வரணும். ஸோ we are changing to currency. ஓகே. மோஸ்ட்லி நம்மளோட எல்லா டேட்டா கிளீமும் கம்ப்ளீட் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லா சேஞ்சுமே வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண எல்லா ஸ்டெப்ஸுக்கும் இல்லை, பட் கொஞ்சம் ஸ்டெப்ஸுக்கு வந்து ஒரு கியர் சிம்பிள் காட்டுது. ஸோ இந்த கியர் சிம்பிள் கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டாக டாப் 2 ரோஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் எங்களுக்கு ஃப்யூச்சரில் மிஸ் ஆகிட்டு இன்னொரு ரிமூவ் பண்ணோம்னா நாங்கள் புதுசாக ஒரு புது ஸ்டெப் போட மாட்டோம். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், புது ஸ்டெப் போட மாட்டோம்ட்டு. இருக்க ஸ்டெப்பே வந்து யூட்டிலைஸ் பண்ணி ரிமூவ் பண்ண தான் பார்ப்போம். அண்ட் சேம் கோஸியை இப்போ நாங்கள் ஃபில்டர் பண்ணுறனாலும் என்ன தச்சு ஃபில்டர் பண்ணுன்னு இருக்குது. ஸோ நாங்கள் வேணும்னா இன்னொரு புது கண்டிஷன் போட்டு அதையும் ஃபில்டர் பண்ணிடலாம். அண்ட் தேர்டாக இந்த கியரில் வந்து நாங்கள் எதை வச்சு பிரேக் பண்ணணும்னு இருக்குது. ஸோ இதை நான் லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராப் டவுனில் போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் டூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் காட்டும். டேபிள், பிவட் டேபிள் ரிப்போர்ட், பிவட் சார்ட், ஒன்லி கிரியேட் கனெக்ஷன், அப்புறமா ஆட் திஸ் டு டேட்டா மாடல். இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோ சீரிஸில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு டேபிள் காணும். ஸோ டேபிளில் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் ஓகே பண்ணேன்னா ஓகே நம்மளோட டேட்டா ஃபுல்லாகவே லோட் ஆகிட்டு. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு தேவையான டேட்டா லோட் ஆகிட்டு இதை வேணால் நாங்கள் பிவட் டேபிள் எடுத்து அந்த ஒவ்வொரு டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கான டோட்டலை போட்டுக்கொள்ளலாம். ஒரு எல்ஸ் இப்படி விட்டாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நாங்கள் இதை வச்சு அடுத்த ஆன்ஸ் பாட்டுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ இதில் இன்கேஸ் நீங்கள் இப்போ இந்த பவர் எடிட்டர் வெளில வந்துட்டீங்க, எகைன் ஒரு எடிட் பண்ணணும். அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் விண்டோன்னு வரும். வராட்டி டேட்டாவில் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ், அதாவது குவரிஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு இருக்கும். இந்த எடிட்டை கிளிக் பண்ணால் அகெயின் அந்த பவர் எடிட்டருக்கு போகும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ண டேபிள் இது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேட்டா மிஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த செட் டேட்டா வந்து இந்த டேபிளோட ஆட் ஆகலை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1st of April அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக 31st of March தான் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த டேபிளையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ இதுவும் இந்த டேபிள் ஆட் ஆகிட்டு அண்ட் இப்போ ஆட் பண்ணோம்னா நாங்கள் பண்ண எல்லா அனாலிசிஸும், அதாவது எல்லா ஸ்டெப்ஸையும் நாங்கள் திருப்பி பண்ணணும். அதாவது நாங்கள் யூஸ்வலாகவே எக்ஸலில் பண்ணோம்னா
எக்ஸலில் நாங்கள் ஒரு டேட்டா செட் மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியுமே அதுக்கு தனியாக டேட்டா கிளென்சிங் பண்ணணும். பிகாஸ் அதுவுமே ஃபார்மட்டாக இல்லை. பட் இங்கே அப்படிலாம் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் இதில் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆல் கொடுத்தோம்னா நம்ம அடிஷ்னல் ஆட் பண்ண எல்லா ரோவுமே ஆட்டோமேட்டிக்காகவே டேட்டா கிளென்ஸ் ஆகி இங்கே வந்துடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இங்கே நாங்கள் புது புது டேட்டா ஆட் பண்ணும்போது, அதாவது புது புது டேட்டா வந்து மெர்ஜ் பண்ணும்போது அந்த டேட்டா எல்லாமே இந்த அப்டேட் ஸ்டெப்பை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கோ த்ரூ பண்ணணும். ஸோ நாங்கள் எகைன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக புது புது ஒரு ஸ்டெப்பை வந்து ஆல்ரெடி இருக்க ஸ்டெப்ஸை இன்னொருக்கா ஆல்டர் பண்ணி புது ஸ்டெப்பாக போடும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா லேயராக ஆட் ஆயிரும். ஸோ இதனால அந்த எஃபிஷியன்சி வந்து ட்ராப் ஆகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஞ்ச் டைம் வந்து 3 டைம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அது தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் சேஞ்ச் டைப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் அந்த நேமுக்கு முன்னாடி இருக்க எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும் அண்ட் இது கேட்கும். ஸோ நீங்கள் இதை டிலீட் பண்ணுறதால இதால் மேபி சப்சீக்வெண்ட் ஸ்டெப்ஸ் வரலாம்ட்டு. ஸோ நமக்கு தேவையில்லை, டிலீட் பண்ணிடுறோம். பிகாஸ் நாங்கள் எந்த மேஜர் எடிட்டுமே பண்ணல. அண்ட் ஆல்சோ சேஞ்ச் டைப் 2 டிலீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த சேஞ்ச் டைப் 2வில் வச்சு தான் நான் ஏர்லியாக பண்ண எல்லாத்தையும் பண்ண போகிறேன். அதாவது ஏர்லியாக பண்ண எல்லா சேஞ்சையுமே இந்த ஒரே ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகலை எக்ஸப்ட் திஸ் டேட் ஃபார்மட். ஸோ அதை அகெயின் டேட் ஃபார்மட்டுக்கு மாற்றிட்டா இங்கே அடிஷனல் ஸ்டெப் அட் ஆகாது. ஜஸ்ட் இந்த சேஞ்ச் டைப்புக்குள்ளேயே அது அட் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது நாங்கள் இன்னொரு புது டேட்டா செட் இதுக்குள்ளே ஆட் பண்ணும்போது அந்த டேட்டா செட் வந்து என்ன சொல்கிறது, மல்டிபிள் ரிப்பிட்டேட்டிவ், அதாவது திரும்ப திரும்ப பண்ணுற ஒரு ஸ்டெப்ஸுக்குள்ளே போக தேவையில்லை. எல்லாத்தையும் இந்த ஒரே ஸ்டெப்ஸுக்குள்ளே வச்சுருந்தோம்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அகெயின் நான் க்ளோஸ் அண்ட் லோட் பண்ணேன். ஓகே, எந்த சேஞ்சுமே இல்லை. 96 ரோஸ் லோட் ஆகிருக்கு. யா, ஸோ இதுதான் பேசிக்காக பவர்குவேல் எப்படி ஒரு பேசிக் ஒரு டேட்டா கிளென்சிங் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ நாங்கள் வரப்போகிற வீடியோஸில் பவர்குவேல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டேட்டா மாடலிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் சப்போர்ட் அஸ் கைஸ். See you next video. Bye.